Hi friends, today special சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ராகி வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மொறுமொறுன்னு வீட்டிலையே எப்படி செய்யலாம் இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராகி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு கரைகிறதுக்கு தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 kg ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த உப்பு போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப இலக்கமாக பிணைய வேண்டாம். அப்போ ராகி வடை உங்களுக்கு முறுமுறுன்னு இருக்காது. போட்டு அப்போவே சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2-3 நாள் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூடவே நிலக்கடலையும் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 6 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண அந்த எண்ணெயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இது கூட போட்டுக்கலாம். அப்போ நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் எண்ணெய் சூடு பண்ணி அதையும் போடலாம். இல்லை அப்படின்னா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு பிசைய வேண்டாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணியே அளவாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடையாக தட்டிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா தண்ணியை வேணும்னா தெளித்து விட்டுக்கலாம். இப்போ வடையை தட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு தட்டிக்கலாம். இப்போது ராகி வடையை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது கொதிச்சிட்ருக்கு. அதில் ராகி வடையை சாம்பிளுக்கு போட்டிருக்கோம். அது நல்லா இந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும். நல்லா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும், வெளியில் மட்டும் மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல கலரும் சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்குது. வடையை நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கலாம். இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். போட்ட உடனே கலந்து விடாதீங்க. போட்டு ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கரண்டி போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலர் நல்லா டார்க்காக மாறும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்களே வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து நீங்கள் மில்லட்ஸ் மாவு இருந்தது அப்படின்னா அது கூடயும் இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ராகி வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயிலேருந்து எடுத்துடலாம். இது பெருசாக எண்ணெயெல்லாம் குடிக்காது. நல்லா மொறுமொறுன்னு நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.